சொன்னவர் மறக்கல. அவர் கிருபை செய்ய நினைத்து மீண்டும் ஆபிரகாமோடு பேசுகிறார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். செய்வேன் சொன்னா செய்வேன், தருவேன் சொன்னா தருவேன், காண பண்ணுவேன் சொன்னா காண பண்ணுவேன். நான் ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஒரு வார்த்தையை கேட்கும் போதே நம்ம எவ்வளவு பலப்படுகிறோம், எவ்வளவு சந்தோஷப்படுறோம். அப்ப அது நிறைவேறிட்டுனா இந்த பூமியிலே நம்மளை விட மகிழ்ச்சியான பர்சனே வேற இருக்கா இல்ல? ராமாவா இல்லையா? ஒரு கேட்கும் போதே உலர்ந்த எலும்புகளை மோடி தானே நம்ம பல நேரத்தில் சத்திக்கும். அந்த இருக்கிறதுல இருந்து அநேக உள்ளங்கள் அப்படி ஒட்டஞ்சு ஒரு வார்த்தை அப்படி பாருங்க எவ்வளவு பலனா இருக்கு. அப்ப அது நிறைவேறிட்டுனா இந்த வேர்ல்டுலயே ஹாப்பியஸ்ட் பர்சன் நாம தான். கர்த்தர் சொல்றார் நான் நிறைவேற்றணும்னு இருக்கிறேன். ஆபிரகாம் சொன்னது மாதிரி சொல்றார், வருகிற வருஷத்துல குறித்த காலத்துல. கைகளை உயர்த்தி ஹalleluya. யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 56வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். ஆபிரகாம் ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். காண ஆசையா இருந்ததை ஆபிரகாம் எப்படி கண்டான்? ஆமென். அப்போ நான் காண ஆசையா இருந்து அதை கண்டு களிகூற வேண்டுமானால் யார் நினைக்கணும்? இரக்கம் செய்கிற கர்த்தர் நினைக்கணும். கர்த்தர் நினைத்து கர்த்தர் ஆதரவா இருந்தால் என் கண்கள் எதை காண விரும்புகிறதோ அதை கண்டு களிகூற கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நினைக்கணும். 105வது சங்கீதம், இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். 105வது சங்கீதம் அதனுடைய 42வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி. ஒரு விஷயம் கூட அந்த வசனத்தை வாசிங்க. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும், அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஹோலி ப்ராமிஸ். பரிசுத்த வாக்குத்தத்தத்தை நினைத்து மட்டும் இல்ல, ஆபிரகாமையும் நினைத்து. இனி நல்ல கவனிக்கணும். இன்று பேசும்படி ஆவியானவர் ஒரு வார்த்தை அப்படி ஆழமா இருதயத்தில் வைத்தார். அவர் ஒரு வார்த்தை நிறைவேற்ற நினைக்கும் போது அதை யாருக்கு சொன்னாரோ அவங்களையும் சேர்த்துதான் நினைப்பாரோ. ஏன் அநேகர் வாழ்க்கையில் வார்த்தை இன்னும் வெறும் வார்த்தையாவே இருக்கு. அப்போ எல்லா இடத்துலயும் வாக்குத்தத்தம், வாக்கை நிறைவேற்றினார், வாக்கை நிறைவேற்றினார், வாக்கை நிறைவேற்றினார் சொல்லிவிட்டு இந்த இடத்துல வரும்போது அந்த வாக்குக்கு முன்னாடி ஒரு வேர்டு ஆட் ஆகுது. என்ன வேர்டு? பரிசுத்த வாக்குத்தத்தம். ஹோலி ப்ராமிஸ். He remembered his holy promise and Abraham his servant. ஆண்டவர் எவ்வளவு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறீங்க. மாசம் பிறந்தா வாக்குத்தத்தம், பைபிளை திறந்தா வாக்குத்தத்தம், வருஷம் பிறந்தா வாக்குத்தத்தம், டிவியை திறந்தா வாக்குத்தத்தம், யூடியூப் தட்டினா வாக்குத்தத்தம், ஃபேஸ்புக்கை இழுத்தா வாக்குத்தத்தம், எங்க பார்த்தாலும் வாக்குத்தத்தம். தத்தம் 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 தத்தம். ஆனா என்ன ஆண்டவரே, ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வார்த்தையை நினைக்கும் போது அதை கர்த்தர் யாருக்கு சொன்னாரோ அவரையும் சேர்த்து நினைக்கிறார். அப்ப இந்த இடத்துல அப்படி நினைக்கும் போது வாக்குத்தத்தத்துக்கு முன்னாடி என்ன ஆட் ஆகுதுன்னா ஹோலி. அப்ப வாக்குத்தத்த சந்ததி எப்படியோ இருக்கக்கூடாது.
எசேக்கியேல் 20வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நன்றாய் தெரிந்த பழக்கப்பட்ட அடிக்கடி சொல்லப்பட்ட அதிகாரமானாலும் நேற்று பரிசுத்த ஆவியானவர் இந்த அதிகாரத்தை அதிகமாய் முன்னே காண்பித்தார். ஆமே, ஒவ்வொரு வசனமாய் நாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் வேகமாக 6வது வசனம் பாருங்கள். நானே சொல்லுகிறேன், டைம் இல்லாததுனால நான் சொல்ற வசனம் மட்டும் வாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமான தேசத்தில் அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்று மன்னாளிலே. அப்ப ஆண்டவருடைய பிராமிஸ் என்ன தெரியுமா? எகிப்திலிருந்து நேரா எங்க கொண்டு வரணும்? பாலும் தேனும் ஓடுகிற இடத்துல கொண்டு வரணும். இதுதான் அவருடைய பிளான், இதுதான் அவருடைய பிராமிஸ். இப்படி சொல்லிட்டு அடுத்து ஒரு கண்டிஷன் சொல்றாரு, உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அவர்களோட சொன்னேன். ஆண்டவர் சொல்ற, இங்க பாருப்பா, நீ ஒரு பெஸ்ட பார்க்க போற, அதனால இப்போ சில அருவருப்புகளை பார்த்துட்டு இருக்கிறல்ல, அதை தள்ளி விட்டுரு. ஆனால் அவர்களோ, 8வது வசனம் பாருங்க, என் சொல்லை கேட்க மனமில்லாமல் எனக்கு விரோதமா இல்ல. நாங்க பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்போம். வாக்குத்தத்தம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க எங்க இருக்கிறாங்க? எகிப்துல இருக்கிறாங்க. எகிப்துல விக்கிரகங்கள் உண்டு, அதுக்கு முன்னாடியும் போய் நிக்கிறாங்க, அதையும் சேவிக்கிறாங்க. நமக்கு தெரியும், பாபிலோன்ல போனவங்களை பாபிலோன்ல ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணி வைத்து வணங்க சொன்னாங்க. எகிப்துல இந்த பிரச்சனை தான். கர்த்தர் சொல்லிட்டு, இங்க பாருங்க, வாக்குத்தத்தம் இருக்கு, அதனால நீ அதை இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காத. அவர்களோ ரெண்டகம் பண்ணினாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த 8வது வசனத்துல, அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போடாமலும் எகிப்தின் நரகரான விக்கிரகங்களை விடாமல் இருந்தாங்க. சிலதை தள்ளி போடல, சிலதை விடல. ஆதலால் எகிப்து தேசத்தின் நடுவில் என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்வேன். எவர்களிலே? யாருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அவர்களிலே தீர்த்து கொள்வேன் என்று என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க, ஆகிலும் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் நாமத்தின் நிமித்தம் அவர்களுக்கு கிருபை செய்தேன். அந்த கிருபை தான் என்ன? எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அவருக்கு பிளான் என்ன? எகிப்திலிருந்து நேரம் எங்க கொண்டு போனோம்? பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொண்டு போனோம். அதுக்கு அவர்கள்ட்ட என்ன சொல்லுகிறார்? சிலதை விட்டுரு. இவங்க விடல. ஆனாலும் அவருடைய கிருபையின்படி அவர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆனா நேரம் எங்க கொண்டு போகல? அடுத்த வசனத்தை பாருங்கள். ஆகையால் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்தில் அழைத்து வந்து. ஆண்டவரே, நீங்க வனாந்திரத்தை சொல்லவே இல்லையா? ஆண்டவரே, சொல்லலதான். இந்த வனாந்திரம் எப்படி வந்தது? உன்னால் வந்தது. இந்த வனாந்திரம் எப்படி வந்தது? என்னால் வந்தது. எகிப்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் கூக்குரலை கேட்கவே கேட்டு அவர்கள் வேதனையை அறிந்த. இவ்வளவு அறிந்தவர் 40 வருஷம் வனாந்திரத்துல சுத்த வைக்கிறார்னா, அறிஞ்சு என் கஷ்டம் தெரிஞ்சு என்ன கஷ்டப்படுத்துறீங்களே, அப்படித்தானே நமக்கு சொல்ல தோணும். ஆண்டவர் தெளிவா எழுதி வைக்கிறார், வனாந்திரத்துல நான் நடத்தினது என் பிளான் கிடையாது, அது உன் பிளான். என் பிளான் என்ன? உன்னை எகிப்துல இருந்து நேரா அங்க. ஆனா நீ மாட்டேங்கிற. ஏன் ஆண்டவரே? என்ன திருத்தி தான் என்ன ஆசீர்வதிக்கணுமா? எஸ். ஏன் ஆண்டவரே? ஏன் அவருடைய வாக்குத்தத்தம் பரிசுத்த வாக்குத்தத்தம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது வெறும் வாக்குத்தத்தம் கிடையாது, பரிசுத்த வாக்குத்தத்தம். ஆமென்.
பரிசுத்த வாக்குத்தத்தம். அந்த பரிசுத்த வாக்குத்தத்தம் எழுதியிருப்பது இந்த பரிசுத்த வேதாகமத்தில். எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர். யாருக்கு கொடுக்கிறார்? பரிசுத்தவான்கள் கூட்டத்தில். இந்த வாக்குத்தத்தம் பரிசுத்த வாக்குத்தத்தம். அவர் இதை நிறைவேற்ற நினைக்கும் போது யாருக்கு நிறைவேற்றுகிறாரோ அவர்களை நினைக்கிறார். இப்ப வனாந்திரத்தில் அழைத்து வந்து 11வது வசனத்துல என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். 12வது வசனத்துல நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமா இருப்பதற்காக என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு. இப்ப எகிப்திலே கர்த்தர் சொல்லிட்டார், நீ அதை தட்டிட்டேனா, அதை விட்டுட்டேனா, தள்ள வேண்டியதை தள்ளி அகற்ற வேண்டியதை அகற்றிட்டு வா, உனக்கு நான் சூப்பரா வச்சிருக்கிறேன் வா. அப்ப நமக்கான வாக்குத்தத்தம் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவன் நம்மை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அதான் நான் பார்த்து வச்சிருக்கிறேன் சூப்பரா ஒன்று பார்த்து வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. சில கடைகளுக்கு போயிட்டு நம்ம கிட்ட அப்போ வாங்குறதுக்கு பிளான் இல்லைனாலும் நம்ம பிள்ளைங்களுக்கோ அல்லது நமக்கோ எதுக்கோ ஒன்று சிலது நம்ம பார்த்து வச்சிருவோம். இதை வாங்கணும். யாருக்கு கிஃப்ட் கொடுக்கறது கூட சிலதெல்லாம் பார்த்து வச்சிருப்போம் பெஸ்ட் பார்த்து வச்சிருப்போம். இப்போ வாங்குறதுக்கு வசதி இல்லைனாலும் அப்புறமாவது சிலதை பார்த்து வைப்போம். சில ட்ரெஸ் அப்படி பார்த்து வைப்போம், சிலதை அப்படி பார்த்து வைப்போம். கர்த்தர் சொல்றாரு, இருக்கிறதுலே பெஸ்ட்டை நான் பார்த்து வச்சுட்டேன், அதை உனக்கு வாக்குத்தத்தமா தந்துட்டேன். அதனால இப்ப நீ சிலதை பார்த்துட்டு இருக்க பாரு, அதை விட்டுருங்கிறார். இவங்க அதை விடாம அதையும் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. கர்த்தர் சொன்னாங்க, உனக்கா நான் செய்யணும்னு நினைச்சேன். அப்படி உக்கிரத்தை ஊட்டலான்னு வரும்போது வேகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். அப்படா வெளியே கொண்டு வந்தார். இப்போ விட்டுருவாருன்னு பார்த்து நேரம் வனாந்திரத்தில் விட்டார். வண்டி என்ன டைரக்ஷன் மாறுது, வனாந்திரத்தில் விட்டாச்சு. விட்டுட்டு இப்ப கட்டளைகளை கொடுக்கிறார். சரிப்பா, உன்னை எகிப்திலிருந்து விட முடியல, வனாந்திரத்தில் வந்து விடலாமா? வனாந்திரம் என்பது புதிய ஏற்பாட்டில் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். வனாந்திரத்திலே சபையிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வரார். கொண்டு வந்து உபதேசத்தை கொடுக்கிறார், வார்த்தைகளை கொடுக்கிறார், கட்டளைகளை கொடுக்கிறார். எதுக்கு? நீ சரியாகணும். ஏன்னா உனக்குன்னு பார்த்து வச்சது இன்னும் அப்படியே இருக்கு. ஆனாலும் இவர்களோ 13வது வசனம், எனக்கு ரெண்டகம் பண்ணினார்கள், மிகுந்த பரிசுத்த கொலைச்சலை உண்டாக்கினார்கள். உடனே கர்த்தர் என்ன செய்கிறார்னா, அவர்களை நிர்மூலமாக்கும்படிக்கு அவர் அப்படியே கோபத்தை ஊட்டலாம் நினைக்கிறார். 14வது வசனத்தில் இருக்கிறது, ஆகிலும் என் நாமத்தின் நிமித்தம் ஆமென் கிருபை செய்தேன். 15வது வசனம், ஆனாலும் அவர்கள் என் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளில் நடவாமல் போனார்கள். உடனே கர்த்தருக்கு கோபம் வந்து என்ன சொல்லுகிறார்? 16வது வசனத்துல, நான் வாக்குத்தத்தம் பண்ணினதும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவதில்லை என்று ஆணையிட்டேன். நான் கொண்டே வர மாட்டேன் ஆணையிட்டார். சொல்லிட்டு அடுத்த வசனத்துல, ஆகிலும். உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க், வீட்டில் போய் எத்தனை ஆகிலும் இருக்குன்னு எண்ணுங்க. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ஆகிலும் சொல்லிட்டு அவங்கள நான் நிர்மூலமாக்கல. இப்ப அவருடைய எதிர்பார்ப்பு யார் மேல போகுது தெரியுமா? பிள்ளைங்க மேல. சரி, அவங்க பிதாக்கள் தான் இல்ல, அடுத்த தலைமுறையாவது. எத்தனை தலைமுறைகளை தாண்டி வந்திருக்கிறோம் தெரியுமா? அவர் எதிர்பார்க்கிற ஒரு ஜாதி இருக்கிறது, பரிசுத்த ஜாதி. அவர் எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, பரிசுத்த கூட்டம். அவர் எதிர்பார்க்கிற ஒரு சந்ததி இருக்கிறது, பரிசுத்த சந்ததி. அப்படியே பிள்ளைங்க கிட்ட வராரு. வரும்போது இப்ப பிள்ளைங்கள்ட்ட சொல்றார், வனாந்திரத்திலே அவர்களுடைய பிள்ளைகளை நோக்கி. ஆமே பிதாக்களே, நீங்க அவரை நோக்க தவறினாலும் அவர் உங்க பிள்ளைகளை பார்க்கிறார். ஆமே, பிதாக்கள்கிட்ட என்ன எதிர்பார்த்தாரோ நீங்க அதுக்கப்புறம் கீழே படிச்சீங்கன்னா அதே தான் ரிப்பீட் ஆகும். அவர் திரும்பி அதுதான் எதிர்பார்க்கிறார்.
அன்று முதல் இன்று வரை சபையிலே தேவ பிள்ளைகளிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறது ஒன்றுதான், பரிசுத்தம். அப்போ வாக்குத்தத்தம் பெற்றவனுடைய வாழ்க்கை என்பது எவ்வளவு முக்கியமா இருக்கிறது. எப்படியும் வாழ்ந்து வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து விடலாம் என்று ஒருபோதும் தப்பெண்ணம் கொண்டு உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதிருங்கள். அவருடைய வாக்குத்தத்தம் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்? இதை மறந்துடவே செய்யாதீங்க. ஹோலி ப்ராமிஸ். கர்த்தர் எனக்கு தந்த வாக்குத்தத்தம்னு எழுதாம இனி எழுதும் போது அதுக்கு கூட ஒண்ணு அழுத்தி எழுதுங்க, கர்த்தர் எனக்கு தந்த பரிசுத்த வாக்குத்தத்தம். அதான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை. ஈசாக்கை கர்ப்பத்தில் உருவாக்க எடுத்தது 10 மாதம், ஆபிரகாமை உருவாக்க எடுத்தது 25 வருடம். அடுத்து பிள்ளைகளிடத்திலும் ஆண்டவர் பிரமாணத்தை கொடுத்து கட்டளை. நீங்க சிம்பிளா படிச்சீங்கன்னா, என் வழியில் நடந்து என்னை ஆராதித்து என்னை அறிந்து கொள் அப்படிங்கிறார் ஆண்டவர். இதான் அவருடைய கட்டளை, அவருடைய நியமம், அவருடைய ஓய்வு நாட்கள். இதெல்லாம் நீங்க ஒரே லைன்ல எழுதணும்னா, என் வழியில் நடந்து என்னை சேவித்து என்னை ஆராதித்து என்னை அறிந்து கொள். இதை இவங்க செய்ய தவறினாங்க. இதெல்லாம் முடியாது. தலைமுறை அப்படியே பண்ணுச்சு. உடனே கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்கள். 24வது வசனத்தை வாசிங்க. நான் அவர்களை புறஜாதிகளுக்குள் 23ல இருந்து வாசிங்க. ஆனாலும் அவர்கள் என் நியாயங்களின்படி செய்யாமல் என் கட்டளைகளை வெறுத்து என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியினாலும் அவர்களுடைய கண்கள் அவர்கள் பிதாக்களின் நரகலான விக்கிரகங்களின் மேல் நோக்கமாய் இருந்தபடியாலும் நான் அவர்களை புறஜாதிகளுக்குள் சிதறடித்து அவர்களை தேசங்களிலே தூற்றி போடுகிறதுக்கு வனாந்திரத்திலே ஆணையிட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. ஆகையால் நன்மைக்கு ஏதுவல்லாத கட்டளையையும் ஜீவனுக்கு ஏதுவல்லாத நியாயங்களையும் நான் அவர்களுக்கு, அதுதான் என்ன தெரியுமா, அடிமைத்தனம். நான் சொல்லி செய்யல, இனி பார்வோன் சொல்லி செய்ய வைப்பான். இனி பாபிலோன் ராஜா சொல்லி செய்ய. பாபிலோன் ராஜா சொல்லி செய்யறதுனால இவங்களுக்கு ஏதாவது நன்மை இருக்குதா? இல்ல. ஏதாவது ஜீவன் இருக்குதா? ஒண்ணும் கிடையாது. ஆனா கர்த்தர் ஒன்ன சொல்லி செய்ய வைக்கிறதுல அதுல நன்மை இருக்கிறது, அதுல ஜீவன் இருக்கிறது. ஆமென், ஆமென். இவ்வளவு நாள் நீ எகிப்துல இருந்து அவன் சொல்லி செஞ்சியே, நன்மைக்கு இருந்துச்சு அவனுக்கு? அதுல இல்ல. ஜீவன் இருந்துச்சு அவனுக்கு? இல்ல. ஆனா வலி தாங்காம செஞ்சல. நான் ஒண்ணு அந்த வழியில இருந்து வெளியே கொண்டு வந்து என்னுடைய கட்டளை, என்னுடைய நியாயங்கள், அதுல நன்மை இருக்கிறது, அதுல ஜீவன் இருக்கிறது. ஆமே. ஆனா அது செய்யாம, நல்ல கவனமா கேளுங்க, அவருடையவர்களை ஆராதித்து அறிய வைக்கிறார். ஆனா மற்றவர்களை கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி, எகிப்தியர் தேவனை அறிந்தது அழிவை கண்டு. ஆனா இஸ்ரவேலருக்கு கர்த்தர் எப்படி வைக்கிறார் தெரியுமா? ஆராதித்து அறிய வைக்கிறார். இவங்க அதை செய்ய மடிச்சு அதை செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் பண்றார். அவனுக்கு கட்டளை உனக்கு தரேன் போ. இப்போ அறிகிறாங்க. ஒவ்வொரு அடி விழும்போது ஒவ்வொரு, ஐயோ அவர் இவ்வளவு பெரியவர். பலத்த கையை கண்டு பார்வோன் அலறினான், இஸ்ரவேலர்கள் ஆராதித்தார்கள். ஆமே. பிரியமானவர்களே, நம்ம எல்லாம் எதை கடினம்னு சொல்றோம்? நமக்கு நன்மையும் நமக்கு ஜீவனுமா இருக்கிறத கடினம்னு சொல்றோம். அவர் நமக்கு ஆளுகை செய்து நம்மளை நடத்துறார், வார்த்தையை தாரார், திருத்துறார். ஐயோ இதெல்லாம் கடினமான உபதேசம். இதெல்லாம் யாரு? இதெல்லாம் யாரு? ஆமா. இது யார் கீழே இருந்து யார் உனக்கு கட்டளை போட்டுட்டு யார் உன்னை நடத்திட்டு இருந்தா இவ்வளவு காலம்? பார்வம் பிரச்சனை இல்லைன்னா அடுத்து பாபிலோன் பிரச்சனை இருக்குப்பா. எவனை விழுங்கலாம் என்று சத்துரு வகை தேடி கொண்டிருக்கிறான். நான் உன்னை ஏன் பிடியில வச்சிருக்கிறேன், ஏன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறேன், என் பிடியில வைத்து நான் உன்னை நடத்தி கொண்டு போறது எதுக்கு தெரியுமா? நான் எதிர்காலத்தை பார்த்து வச்சிருக்கிறேன்.
நான் உன் ஃபியூச்சரை பார்த்து வச்சிருக்கிறேன். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நான் பார்த்து வச்சிருக்கிறேன். நன்மையும் ஜீவனும் தான் என்னுடைய நடத்துதல்ல இருக்குன்னு கர்த்தர் சொல்றார். அவருடைய நடத்துதல்ல நன்மையும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. ஆனா பார்வன் உன்னை பிடிச்சான் பாரு, அதுல என்னப்பா நன்மை இருந்து? பெருமூச்சு மிச்சம், வக்கோல் கூட கொடுக்கல, நன்மையை பிடுங்குறான். அப்ப நீ அவன் பிடியில தான் போனோம். உனக்கு ஒன்றை நாம் தொடர்ந்து செய்தால் அதிலே ஊறி விடுவோம். அதனாலதான் கர்த்தர் வனாந்திரத்தில் கொண்டு வந்து கட்டளைகள் கொடுத்துட்டே இருக்கிறார், கொடுத்துட்டே இருக்கு. எதுக்குன்னா அவர்ல நிலைத்திருக்க, அவர்ல இந்த வசனத்தையும் தந்துட்டு இருக்கிறாரு. வேறுண்ட வசனத்துல வேறுண்ட, இதுதாங்க தண்ணீர். இந்த தண்ணீரண்டை நாட்டப்பட்ட விருட்சமா நாம இருக்கணும். ஆமென். வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். வசனம்தான் க்ளோரி, பிரசனம்தான் ஆமே. நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீர் ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் என்று கேட்கிற ஜெபத்துல இன்னொரு ஜெபத்தை முக்கியமா ஆட் பண்ணுங்க. என்ன? அதுக்கு நேரா என்ன நடத்துங்க, அதுக்கு நேரா என்ன நடத்துங்க. அதுக்கு தாங்க மேக ஸ்தம்பம், அதுக்கு தாங்க அக்கினி ஸ்தம்பம். நம்ம நினைச்சிட்டோம் மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமும் ஆமென் பார்வோனுக்கு நம்மை தப்புவிப்பதற்காக மட்டுமென்று. ஆமென். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 13 அதனுடைய 21, 22 வசனங்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பம். ரெண்டு காரியம் இருக்கிறது. வெளிச்சம் காட்டி வழி நடத்தணும். எது நமக்கு வெளிச்சம் காட்டும்? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு. வெளிச்சம் காட்டி வழி நடத்தணும். எந்த பாதையில செல்ல வேண்டும் என்கிற வெளிச்சத்தை இந்த வசனம் காட்டும். அந்த பாதையில பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். இதுக்கு தான் கட்டளை, இதுக்கு தான் நியமங்கள், இதுக்கு தான் வசனம் கர்த்தர் கொடுக்கிறார். எதுக்கு? ஆண்டவர் பார்வோன் உங்களை எப்படி அறிய வச்சீங்க? அவனுக்கு அடி கொடுத்து அறிய வச்ச. எங்களை எப்படி ஆண்டவர் உண்மை அறிய வைக்க போறீங்க? நீ ஆராதித்து அறிந்து கொள். அதான் ஓய்வு நாளை கொடுக்கிறார். ஆனா ஜனங்கள் பழையதை விடல. இப்படி செய்தும் இவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். இப்பொழுது சிதறடிக்கப்பட்டது 40வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 20:40. இஸ்ரவேலின் உயரமான மலையாகிய என் பரிசுத்த மலையிலே இஸ்ரவேலுடைய எல்லா வம்சத்தாருமாகிய தேசத்தில் உள்ள அனைவரும் என்னை சேவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை, அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன். அங்கே. அடுத்த வசனத்தை வாசிங்க. நீ நான் உங்களை ஜனங்களில் இருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறுண்டிருக்கிற தேசங்களில் இருந்து உங்களை சேர்த்து கொள்ளும் போது 42வது வசனம், உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசமாகி இஸ்ரவேல் தேசத்திலே நான் உங்களை திரும்பி வர பண்ணும் போது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். 44வது வசனம், உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்கிறதை ஆண்டவர் சொல்றது பாத்தீங்களா? இப்படி நான் செய்தும் அவங்க என்ன சேவிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அங்கே அவர்கள் மேல் நான் பிரியம் வைத்து, ஏன்னா ப்ராமிஸ் இன்னும் வெயிட்டிங்ல இருக்கு. ஆயத்தம் பண்ணினது இன்னும் காத்து கொண்டிருக்கிறது. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால். அப்போ என் மேல கர்த்தர் பிரியம் வைக்கணும்.
காலேபு யோசுவாவும் சொன்ன வார்த்தை என்ன? கானானை இப்ப வேவு பார்த்துட்டு வந்துட்டு கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால். அந்த வசனத்தை வாசிங்க. எண்ணாகமம் 14வது அதிகாரம், எண்ணாகமம் 14வது அதிகாரம், அதனுடைய 8வது வசனம், 7-8 வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, அதாவது அங்கிருந்த கூடியிருந்த அத்தனை பேரையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம், சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்றாரு இது பெஸ்ட்னு. போய் பார்த்துட்டு வந்தவங்கள சொல்லிட்டாங்க பெஸ்ட், சூப்பர். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாக்குத்தத்தம் சூப்பர், சூப்பர், பெஸ்ட். அடுத்த வார்த்தை நீ வாசிங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். இனி எசேக்கியேல் 20:40 திருப்பி பாருங்கள். அவர்கள் என்னை சேவிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே அவர்கள் மேல் பெரிய வைப்பேன். வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்துட்டார். இனி வாக்குத்தத்தத்துக்கு நேராக அவர் தானே நடத்தணும். வழி நடத்த, வெளிச்சம் காட்ட, அங்க பாதுகாக்க. இப்படி எல்லாம் சொல்லல. அவர் கீழே இருந்த பாதுகாப்பு கன்ஃபார்ம். இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு போட்ல படுத்துவங்கல்ல, என் கூட இருந்த அதெல்லாம் வாக்கு கொடுக்கல. அதெல்லாம் கூடவே உள்ளது. பர்பஸ் நம்ம நினைச்சிட்டோம். பார்வன் வரும்போது நம்மளை காக்கிறதுக்கு மட்டும்தான் மேகஸ்தம்பம் இல்ல. வெளிச்சம் காட்டி வழி நடத்த, வெளிச்சம் காட்டி பாதை இதுதான் காட்டி பாதையில நடத்த. அதான் கிருபையும் சத்தியம். சத்தியம் வழி காட்டும், கிருபை வழி நடத்தும். சத்தியம் வழி காட்டும். அதான் மோசையின் மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்பட்டது. மோசையின் மூலமாய் பிரமாணம் கொடுக்கப்பட்டது, ஆனா நடத்துகிற கிருபை கொடுக்கப்படல. அதனாலதான் மோசையின் பிரமாணம்லாம் ரொம்ப கடினமா இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து பூரணர் வந்ததும் அவரும் பிரமாணத்தை தான் கொடுக்கிறார். இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுக்கிறார். மோசே சொல்றார், நீ யாரோடாவது விபச்சாரம் பண்ணுனா அது பாவம் ஆயிட்டு. இயேசு சொல்றார், நீ இச்சையோடு பார்த்தாலே பாவம்ட்டார். ஆனா அவர் சத்தியத்தை மட்டும் கொடுக்கல, கிருபையும் கொடுக்கிறார். அவன் இங்க பாருப்பா, இதான் வழி. மோசே சொல்றார், இதான் வழி, இதுல நடந்தா போயிருவேன். இயேசு சொல்றார், இதான் வழி. ஆண்டவரை முடியல, நான் கிருபை தாரேன், நடக்க கிருபை தாரேன். உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆண்டவரே, என் பலவீனம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆண்டவரே, எல்லா பலவீனத்தையும் அவர் சுமந்து கொண்டார். எல்லா பலவீனத்தையும் நம் பலவீனங்கள். அதனாலதான் அது மோசையோட நியாயப்பிரமாணம் முடிஞ்சிட்டு. இயேசு கிருபை கிருபை கிருபை. நோ, கிருபையும் சத்தியமும். இந்த மாதிரி இடத்துல துருபதேசக்காரங்க சத்தியத்தை விழுங்கிடுவாங்க. கிருபை, அவர் எது கிருபை கொடுக்கிறார்? இந்த சத்தியத்தில் நடக்க, சத்தியத்தில் நடக்க. அவர்கள் என்னை சேவிப்பார்கள். He remembered his holy promise and his servant Abraham. தாசன். வாக்குத்தத்தம் நமக்கு முன்னாடி ஆயத்தமாக இருக்கிறது. சபையை கண்டு களி கூறணும். கேட்டு பலனடைந்தோம். எத்தனை வருஷம் கேட்டு பலனடைந்தோம். கண்டு களி கூறணும். அவர் நிறைவேற்றும் போது அவருடைய ஹோலி ப்ராமிஸ் மட்டும் இல்ல, நம்மை அவர் நினைக்க விரும்புகிறார். எனவேதான் அந்த நிறைவேற்றும் வருஷம் வருகிறது ஆபிரகாம் வாழ்க்கையில. ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல இதுவரை சொல்லாத ஒன்றை கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே சொல்லுகிறார். 1வது வசனம். ஆபிரகாமுக்கு 99 வயதான போது
கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் இவ்வளவு இப்போ என் ஆண்டவர் இதை சொல்லணும், எனக்கு முன்னாக நடந்து கொண்டு, நீ எனக்கு முன்னாக நடக்கணும். அவ்வளவுதான். அதாவது நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா நமக்கு மேல இருக்கிறவங்க பார்வையில் படாதபடி நம்ம என்ன செய்வோம், மறைத்துக் கொள்வோம், ஒளித்துக் கொள்வோம். ஆபிரகாம் இந்த 13 வருஷம் என்ன நீ ஏன்னு கேட்கலையே. 75 86 வரை கர்த்தர் ஆபிரகாமோடு பேசிட்டு இருக்கிறார். 86 அடுத்து 99 வயசு வரை ஆபிரகாமோடு பேசல. ஆபிரகாமும் கேட்கல, முன்னாடி போகவே இல்லை. ஏன் போகலைன்னா ஆகார்ட்ட பிரவேசித்திருப்பான், மனைவியினுடைய ஆலோசனைப்படி. ஆண்டவர்கிட்ட எந்த மூஞ்சி வச்சு நிக்கிறது? ஏன்னா வேலைக்காரனை சொன்னப்பவே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, நோண்டாரு. இப்ப 99 வயதுல கர்த்தர் தான் திரும்ப பேசுகிறார். ஆபிரகாமே, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனார், எனக்கு முன்னாக நீ நடக்கணும். ஆதாமுக்கு முன்னாடி நிக்க முடியல, என்ன தப்பு பண்ணிட்டான். ஆதாமே நீ எங்க இருக்கிற? கர்த்தர் சத்தம் கேட்டதும் ஒளித்துக் கொள்கிறான். சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். பாவத்தில் இருக்கிறவன் மரித்தவன். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். ஜீவனுள்ளோர் தேசம் அது எந்த பாதை? மரணம் இல்லாத பாதை, நீதியின் பாதை. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. நம்ம மரணங்கிறது சரீர மரணத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். இல்ல, தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்படுற மரணம் தான் கொடிய மரணம். சரீர மரணம் பிறக்கிற எல்லாருக்குமே இறப்பு உண்டு. கர்த்தர் சொன்னார், நீ இதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். அவங்களாம் சரீர மரணத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இல்ல, தேவனோடு உள்ள உறவு துண்டிக்க, அதுக்கப்புறம் அவருக்கு முன்னாடி அவரை ஃபேஸ் பண்ணவே முடியாது. ஒரு உறவு துண்டிக்கப்பட்ட அவங்களை ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. உறவு ரொம்ப முக்கியம். எந்த காரணத்துக்காக அந்த உறவை விட்டுறக்கூடாது. அவர் அடிச்சாலும் பரவாயில்லன்னு பாதத்துல விழுந்துடணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரோடு எதை விட்டாலும், எந்த உறவை விட்டாலும் அவரோட உறவை மட்டும் விட்டுறாதீங்க. நம்ம திணறிடுவோம், வாழவே முடியாது. 13 வருஷம் ஆபிரகாம் நிச்சயம். அதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கப்புறம் இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பானாக என்று சொல்றத கேட்க முடியும். 17. அப்போ அந்த வாக்கு தத்தத்தையே மறந்தாச்சு. ஏன்னா இன்னொரு வே போய் இன்னொரு செட்டில்மெண்ட் பார்த்துட்டு ஓகே ஓகே. ஆனா சொன்னவர் மறக்கல. அவர் கிருபை செய்ய நினைத்து மீண்டும் ஆபிரகாமோடு பேசுகிறார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், செய்வேன் சொன்னா செய்வேன், தருவேன் சொன்னா தருவேன், காண பண்ணுவேன் சொன்னா காண பண்ணுவேன். ஆனா ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இப்போ இவ்வளவு அழுத்தி சொல்ல காரணம் என்ன? காரணம் உண்டு. அதே 17வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், வருகிற வருஷத்துல குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெற போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையே கண்ணாப்பினான் வாழ்ந்திராத ஆபிரகாமே. அவர் 99 வயசு தாத்தா கிட்டையே ஸ்ட்ரிக்டா பிடிக்கிறார்னா, ஆமே வயசு காலத்துல அவருக்கு ஏதோ சந்தோஷம் இல்ல, பிடிக்கிறார். ஏன்னா அவர் ஒரு வாக்கு தத்தம் வைக்கிறார்னா அதுல ஸ்ட்ராங் ஆன ஒரு உடன்படிக்கை கர்த்தர் வைக்க போகிறார். ஆமே, வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெருவாழ்ல பெற போகிற. ஆல்ரெடி ஆண்டவர் ப்ரோக்ராம் பண்ணிட்டார். ஆமே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணிட்டார். ஆமென். நிகழ்ச்சி நிரல் எல்லாம் எழுதி வைக்கப்பட்டு விட்டது. அது டைமிங் உண்டு. ஆரம்ப ஜெபம் 2 நிமிஷம், சிலர் 20 நிமிஷம் போகும். அடுத்து வாழ்த்துறை 5 நிமிஷம், அது 50 நிமிஷம் போகும். அப்படிலாம் கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாது. அடுத்து ஒரு வாழ்த்து செய்தி, அடுத்து ஒரு பாடல், அடுத்து ஒரு நடனம், அடுத்து ஒரு குறு நாடகம், அது போயிட்டே இருக்கு. இப்படிதான் ஒரு வாட்டி இங்க சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரி முந்தி அப்போ ஒரு நாடகம்னு சொல்லிட்டு 3-4 தம்பிங்க போட்டாங்க. ஒவ்வொரு சீன் முடிஞ்சோன்னா ஸ்கிரீன் போடணும். போட்டு இழுத்து போயிட்டே இருக்கு.
ஒரு 5 சீன் பார்த்தாங்க. எங்க அம்மா சைட்ல இருந்துட்டு ஸ்கிரீனை போட்டுட்டு, இனி திறக்காத, போதும் போதும், இனி அடுத்த வருஷம் போட்டுடலாம். இப்படி நம்ம நிறைய நிகழ்ச்சி போட்டு டைமை செட் பண்ணி நம்ம டைம் எல்லாம் மாறும். ஆனா அவர் ஒரு ப்ரோக்ராம் போட்டு, இந்த டேனா இந்த டே தான், இந்த டைம்னா இந்த டைம் தான், இந்த ப்ரோக்ராம்னா இந்த ப்ரோக்ராம் தான். வருகிற வருஷத்துல குறித்த நாளிலே சாராள் உனக்கு பெற போகிற ஏன் இன்னைக்கு நடக்கல? அவரு இன்னொரு நாள் ப்ரோக்ராம் போட்டு வச்சுட்டாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஆபிரகாமே சொதப்பிராத. ஆபிரகாம் நான் சொல்லல, நம்மளை வச்சு சொல்லிட்டு இருக்கிறேன். சொதப்பிராதீங்க தயவு செய்து. ஆகஸ்ட் ஃபுல்லா இருந்து வாக்குத்தத்தம் ஆமேன் 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 வாங்கிட்டு சொதப்பிராதீங்க. அடுத்த ஆகஸ்டுக்குள்ள வந்து சாட்சி சொல்லணும், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. அதன் அர்த்தம் என் பார்வையிலேரு, என் பார்வையிலேரு, பார்வையிலேரு. கர்த்தர் சொன்னார்ல, ஆபிரகாம் செய்தார். வேதம் அதை இன்னொரு இடத்துல அழகா எழுதி இருக்கிறது. நெகேமியா 9வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தின் முதற் பகுதியையும் கடைசி பகுதியும் பார்த்தீங்கன்னா, அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதியுள்ளவர். For thou art righteous. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். வாக்குத்தத்தத்தை கொடுத்தது அவர், நிறைவேற்றது அவர். ஆனா அந்த கேப்ல நம்ம கிட்ட ஒண்ணு கேட்கிறார், எனக்கு முன்னாடி நட, என் பார்வையில இரு. நீ விலகிட்டேன்னா நல்ல கவனிங்க. அப்பாவின் அருமை இளையகுமாரனுக்கு விலகுனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. அதுதான் இப்பொழுது அவன் யாருக்கு கீழே இருக்கிறான்? பன்றிகளின் ஓனருக்கு கீழே இருக்கிறான். யாருக்கு கீழே இருந்தான்? பந்திகளின் ஓனருக்கு கீழே இருந்தான். அதான் அப்பா. ஆமே, பந்தியின் ஓனருக்கு கீழே இருக்க பிடிக்காம வெளியே போய் பன்றியின் ஓனருக்கு கீழே இருந்தான். அங்க அவனுக்கு கட்டளை நியமம் கொடுக்கப்படுது, நன்மை இல்லை, ஜீவன் இல்லை. இப்ப இருந்து ஐயோ அப்பா, உங்க வீட்டுல வேலைக்காரங்க கூட நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான், நீங்க என்ன பிள்ளையா வச்சோம், நான் இருக்க பிடிக்காம. ஆமே ஆமே, பந்தியில இருக்கதான் அழைச்சார், பன்றியில இருக்கல. ஆமே ஆமே. அங்க போய் அதான் ஆண்டவர், உன்னை நான் ஏன் வழியில வச்சு வச்சு பார்த்து முடியல, பா உனக்கு நான் வேற கட்டளை கொடுக்குறேன். அந்த கட்டளை எப்படி ஆண்டவர்? நன்மையும் கிடையாது, அதுல ஜீவனும் கிடையாது. அப்ப என்ன மட்டும்தான் இருக்கு? நன்மை இல்லாத, ஜீவன் இல்லாத பிடியில இருந்து கதறுகிற உள்ளமே இப்ப வந்துட்டான். இப்ப வந்து அன்னைக்கு பிள்ளையா இருந்தவன் இப்போ பிள்ளையா தான் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறான். அவன் வந்துட்டான். நான் அதுக்கு பாத்திரமா நல்ல வேலைக்காரில் ஒருத்தனா. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அடி வாங்கிட்டு வந்துட்டு இப்ப நான் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடி. ஆனாலும் தகப்பன் பாருங்க, அவனை வேலைக்காரங்க இருக்கிற இடத்துல கொண்டு போய் விடாம தகப்பன் இருக்கிற வீட்டுக்குள்ள கொண்டு வருகிறான். அவருடைய கிருபை பெரியது. அவன் வேலைக்காரனா இருக்கணும்னு வந்தான். அவனை வேலைக்காரனா வச்சாலே அது பெரிய விஷயம். வேலைக்காரனா இருக்கணும்னு வந்தான். வேலைக்காரனா வச்சா அதை தகப்பன் அவனுக்கு பாராட்டுற இரக்கம். ஆனா திருப்பியும் பிள்ளையாகவே வச்சதுதான் கிருபை. இந்த கிருபையை சொல்லி தீராது. ஆமென் ஆமென். ஆபிரகாமே, இன்னும் 1 year தான் இருக்கு, டைம் நெருங்குது, நான் நிறைவேற்ற போறேன். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு 13 வருஷம் என் பார்வையை விட்டு விலகிட்ட. நானும் இப்படி விலகி போயிருக்கலாம், ஆனா நான் கிருபை செய்ய நினைக்கிறேன். இன்னைக்கு அநேகரோடு கத்த பேசுகிறார். நான் கிருபை செய்ய நினைக்கிறேன், நான் கிருபை செய்ய நினைக்கிறேன். நான் என்னாண்டவரை செய்யணும்? என் கண்ணுக்கு முன்னாடி இருந்துரு, என் பார்வையில இருந்துரு. அவன் இருதயத்தை
உண்மையை கண்டு வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் தமது பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து கர்த்தர் நிறைவேற்றினார். அவன் கண்டு களி கூர்ந்தான். கண்களை மூடி முடிந்தால் முழங்காற்படியிட்டு அல்லது எழுந்து நின்று, ஆண்டவரே நான் உங்க முன்னாடியே இருக்கணும், உங்க முன்னாடியே இருக்கணும், உங்களை விட்டு விலகி இருக்கக்கூடாது, உங்க பிடியில உங்க ஆளுகைக்குள்ள உடைய வாக்குத்தத்தம் எவ்வளவு பரிசுத்த வாக்குத்தத்தம், பரிசுத்த வாக்குத்தத்தம், பரிசுத்த வாக்குத்தத்தம். உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டும். உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம். ஒரு 2 நிமிஷம் அப்படி உங்க வலது கையை உயர்த்தி உங்க இடது கை இருந்து சொல்லி, எல்லாரும் வாழ்க்கையில வாக்குத்தத்தம். பிரியமானவர்களை கொஞ்சம் கவனிங்க. ஒரு வார்த்தையை கேட்கும் போதே நம்ம எவ்வளவு பலப்படுகிறோம், எவ்வளவு சந்தோஷப்படுறோம். அப்ப அது நிறைவேறிட்டுனா இந்த பூமியிலே நம்மளை விட மகிழ்ச்சியான பர்சனே வேற இருக்கா இல்ல? ராமாவா இல்லையா? ஒரு கேட்கும் போதே உலர்ந்த எலும்புகளை மாதிரி தானே நம்ம பல நேரத்தில் சர்ச்சைங்க வந்து இருக்கிறதுல இருந்து அநேக உள்ளங்கள் அப்படி ஒட்டஞ்சு ஒரு வார்த்தை அப்படி விழும் பாருங்க, எவ்வளவு பலனா இருக்கு. அப்ப அது நிறைவேறிட்டுனா இந்த வேர்ல்டுலயே ஹாப்பியஸ்ட் பர்சன் நாம தான். கர்த்தர் சொல்றார், நான் நிறைவேற்றணும்னு இருக்கிறேன். ஆபிரகாம்கிட்ட சொன்னது மாதிரி சொல்றார், வருகிற வருஷத்துல குறித்த காலத்துல. Glory. பிரியமானவர்களே, எல்லாரும் கண்களை மூடி கொஞ்சம் அதை இமேஜின் பண்ணுங்க. உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறினா எப்படி இருக்கணும் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிங்க. விசுவாசத்தோடு பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறத அப்படி பாருங்க, பார்க்கலாம். விசுவாசத்தோட அப்படி பார்க்க ஆரம்பிங்க. இன்னைக்கு ஆவியில பார்க்கிறத கர்த்தர் நிச்சயமாய் மாம்சத்துல பார்க்க வைப்பார். ஆவியின் கண்கள்ல பார்க்கிறத மாம்ச கண்கள்ல கர்த்தர் பார்க்க வைப்பார். சாகாராபா லாபா. நீங்க பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். நீங்க ஆவியின் கண்கள்ல பார்க்கிறத ஜீசஸ் 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 ஜீசஸ். ஓரலமகரே சேலமமரோ ரிகமமரோ சேலமமரா அந்தரே ரிகலமரா. பாருங்க பாருங்க, வெகு தூரத்து செய்தியை சொன்னார்ல, ஆவியின் கண்கள்ல பாருங்க. Glory. Hallelujah. Hallelujah. இப்ப ஆண்டவர் ஒண்ணே கேட்கிறா, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு
ஒப்பு கொடுக்கலாமா? சீர்படுத்துங்க, சீர்படுத்துங்க, என்னை உருவாக்குங்க. நான் பார்க்காம போயிடக்கூடாது. அகற்ற வேண்டியது அகற்ற, தள்ள வேண்டியதை தள்ள என்னை உருவாக்குங்க. உங்க நுகத்துக்கு கீழே என்ன வச்சிருங்கப்பா. இன்னொரு நுகம் வேண்டாம். வேற நுகங்கள் கடினமானது, உம்முடைய நுகம் லகுவானது. உம்முடைய நுகம் லகுவானது. ஆமென். பாபிலோன்ல ஆறுகள் பக்கத்துல இருந்து சியோன்னு நினைச்சு அழுதாங்களாம். சியோன்ல, ஏன்னா அங்க வந்து சொல்றாங்க, நீங்க நல்லா பாடுவீங்களா, பாடுங்கன்னு. பாடுற நிலைமையிலயா இருக்கிறாங்க. பாடுற நிலைமையில இருந்தப்போ உனக்கு பாட முடியல, இப்போ உட்காந்து அழுதுட்டு இருக்கிறோம். இது ரொம்ப லகுவான நுகம். இத கடினம் நினைச்சிட்டா, கடினமான நுகம் என்னன்னு கர்த்தர் காண்பிக்க ஒப்பு கொடுப்பார். அதுதான் ஜீவன் அல்லாத கட்டளை, நன்மை இல்லாத நியாயம். அப்பதான் இது எவ்வளவு லகுவானது. ஆண்டவரே, அந்த எகிப்தின் நுகம் பாபிலோன் நுகத்துல கழுத்து மாட்டினாதான் தெரியும். ஆண்டவரே, நீங்க தந்த வேதம் நுகம் இல்லப்பா, இது சுகம்பா, இது சுகம்பா. மற்ற நுகங்கள் எல்லாம் என்னை கூணி இருக்க பண்ணினது, இந்த நுகம் என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணினது, என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணினது. ஆமென். அப்படியே 2 நிமிஷம் அப்படியே முடிந்த 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உங்க முன்னாடி உங்க பார்வையிலே என்ன வச்சுக்கோங்க. உங்க பார்வையிலே இருக்கணும். நான் காணாம போயிடக்கூடாது. இந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்க, நான் காணாம போயிடக்கூடாது. தகப்பன் இளையகுமாரனை குறித்து சொன்னான், இவன் காணாமற் போனான். அப்படி சொல்லிடக்கூடாதுப்பா, அப்படி சொல்லிடக்கூடாது. உங்க கண் முன்னாடியே இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நடக்கணும். இந்த வார்த்தை அப்படியே அறிக்கை செய்ய, கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் நடப்பேன். கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள ஒரு தேசத்துல, ஜீவனுள்ள ஒரு தேசத்துல, ஏசப்பா ஏசப்பா என்னை ஒழுங்குபடுத்துங்க, என்னை சீர்படுத்துங்க. உம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் உமது அடியானை நினைத்தரலாம். உம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தம் சொல்லுங்க. என் பார்வையை சுத்திகரிங்க, என் நினைவுகளை சுத்திகரிங்க, என் இருதயத்தை சுத்திகரிங்க. நான் அதை அடையாமற் போயிடக்கூடாதப்பா, நான் அதை அடையாம போயிடக்கூடாதப்பா. ஆபிரகாம் எப்படி காண ஆசையா இருந்து கண்டு களி இருந்தானோ, அதே போல நாங்களும் கண்டு களிகூற, நாங்களும் கண்டு களிகூறும்படி, நாங்களும் கண்டு களிகூறும்படி எங்களை சுத்திகரியோ, எங்களை சுத்திகரியோ, எங்களை சுத்திகரியோ. உங்க பார்வையிலேயே வைத்துக் கொள்ளும், உங்களுடைய பார்வையிலேயே வைத்துக் கொள்ளும். நன்றி ஆண்டவரே. நிச்சயமாய் ஆண்டவர் ஏன் இன்னைக்கு இந்த வார்த்தையை பேசினார்? ஏன் இந்த வார்த்தையை உங்கள் காதுகளில் கேட்க வைத்தார்? அவர் பார்த்து வச்சதை நீங்க பார்க்கணும்னு விரும்புறார். அவர் பார்த்து வச்சதை சகோதரா சகோதரி நீங்க பார்க்கணும்னு விரும்புறார். யோவான் 8:56 நம் ஒவ்வொருவருடைய சாட்சியாயிருப்பதாக. நல்ல தகப்பனே நன்றி. மிகுந்த கிருபையினால இந்த 3 நாட்கள் உங்க சமூகத்துல கிருபையாய் கொண்டு வந்து உங்க பிரசன்னத்தில் இருக்க கிருபை பலப்படுத்தினீர், திடப்படுத்தினீர், உற்சாகப்படுத்தினீர், உணர்த்தினீர், உருவாக்கினீர். எல்லாவற்றுக்காய் ஸ்தோத்திரம். உமக்கு முன்பாக எங்களை வைத்துக் கொள்ளும். பரிசுத்த வாக்கு தத்தத்தை நினைக்கும் போது எங்களை நினைத்தரலும், எங்களை நினைத்தரலும், உமது அடியாரை நினைத்தரலும். நீங்க நினைச்சா எங்களை பார்க்க வைப்பீங்க, எங்களை கழிவுற பண்ணுவீங்க. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும், இந்த ஆலயத்துக்குள்ளும் ஆங்காங்கே இருந்து இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளை சொல்லி
ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆபிரகாம் காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்ற ஆபிரகாமை குறித்ததான சாட்சி இது நம்முடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாய் இருப்பதாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் என்னென்ன வார்த்தைகளை கேட்க பண்ணி பலப்படுத்தினீரோ அதை நிறைவேற்றி இவர்கள் கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக என்று உம்முடைய நாமத்தினாலே ஏசப்பா உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லாம் மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.